இன்னைக்கு வந்து காலையில் என்னன்னா தக்காளி தொக்கு பூரி, மதியத்துக்கு வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன். அது என்னென்ன காய்னா, ஒரு கேரட்டு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செய்கிறேன். எதுவும் நான் வெளியில் வாங்கலை. போயிட்டு கேரட்டு, அவரைக்காய், பீன்ஸ் இருக்குது, உருளைக்கிழங்கு இருக்குது. இதை வச்சு வந்து நான் வந்து சாம்பார் சாதம் பண்ண போகிறேன் மதியத்துக்கு. இப்போ வந்து தக்காளி தொக்கு. இப்போ நல்லா வந்து வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். அதுலேயே ஒரு வெங்காயத்தில் நான் உப்பு போட்டுட்டேன். இப்போ நல்லா வதங்கட்டும். தக்காளி தொக்கு பண்ணிவிட்டு சப்பாத்திக்கு பூரிக்கு மாவு பேசிக்கணும். அது பூரி காலையில் டிஃபனுக்கு மதியத்துக்கு வந்து இது சாம்பார் சாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் கடைக்கு போயிட்டு அது என்ன மீன் என்ன இருக்கோ அதுக்கு வாங்கணும். இறாவோ மீனோ வாங்கிட்டு அது வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி பார்க்கணும். இப்போ வந்து தக்காளி நல்லா தொக்காகி வதங்கிட்டோம். அது கூட என்ன போட்டோம்னா கொஞ்சம் சோம்பு, வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வந்து தக்காளி, கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன். இப்போ அது நல்லா வதங்கிட்டு இப்போ அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு தேய்ச்சிட்டு அப்புறம் காய் வச்சுருக்கேன். அவரைக்காய் வச்சுருக்கேன், பீன்ஸ் வச்சுருக்கேன், ஒரு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், கேரட் வச்சுருக்கேன். சும்மா 3 பேருக்கு தான் தேவையானதை நான் பண்ண போகிறேன் சாம்பார் சாதம். இது காயெல்லாம் இப்போ வந்து க்ளீன் பண்ணி கழுவிட்டு ரெடி பண்ணணும். இப்போது நல்லா வதங்கிட்டோம் தக்காளி. இப்போ தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதில் என்ன போட்டேன், வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு சோம்பு, தக்காளி, உப்பு, மிளகாத்தூள் போட்டு தக்காளி தொக்கு இது ரெடி. இதை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அவ்வளோதான், அது முடிஞ்சுது. இப்போ வந்து பூரிக்கு மாவு வச்சுருக்கேன். மாவை கொஞ்சம் உப்பு போட்டு இது வச்சுருக்கேன். தண்ணி போட்டு இதை பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து சாம்பார் சாதத்துக்கு என்னென்ன காய்னா, உருளைக்கிழங்கு, அவரைக்காய், கேரட்டு, அதுக்கப்புறம் பீன்ஸு. வீட்டில் இருக்கிற காய் மட்டும்தான். நீங்கள் முருங்கைக்காய் இருந்தால் முருங்கைக்காய் போட்டுக்கலாம், கத்திரிக்காய் உங்களோட விருப்பம் என்ன காய் இருக்கோ நீங்கள் அது போட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், தக்காளி வச்சுருக்கேன். இதில் வந்து பருப்பு வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இது வந்து என்ன பருப்பு போட்டிருக்கேன்னா, மைசூர் பருப்பும் துவரம் பருப்பு. இதில் வந்து அரிசி, இது வந்து 4 கிலோ அரிசி. அது 3 பேர் சாப்பிட்றதுக்கு 4 கிலோ அரிசி மட்டும் போட்டு இது எல்லாமே கலந்து ஊற வச்சுருக்கேன். இது இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ குக்கரை வச்சாச்சு. இப்போ வீட்டில் எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிக்குங்க. லாஸ்ட்டாக நெய் ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும் வாசனை. அதனால் வந்து நான் எப்போவுமே நல்ல எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி நல்ல எண்ணெய் இதுக்கு போட மாட்டேன். அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுக்கறதுக்கு என்னன்னா, சோம்பு, ஒரு அன்னாச்சி பூவு, ஒரு 2 லவங்கம், 2 பட்டை, சும்மா 2 வெந்தயம், கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் கடுகு, அவ்வளோதான். இது வந்து நம்ம தாளிப்பு கொடுக்கறதுக்கு இதில் போட்டுக்கலாம். அவ்வளோதான். நல்லா பொரியுது. அது பொரிஞ்சு வந்தோன்னா இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். இதில் வந்து ஒரு 5 விசில் விட்டு அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பொரிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். சும்மா 2 வெந்தயம் போடுங்க, நிறைய போடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு கசப்பு தன்மை வந்துடும். அதனால் வந்து நம்ம எல்லாமே போட்டு இதில் வந்து வேக வைக்க போகிறோம். பருப்பு தனியாக கிடையாது, அரிசி தனியாக கிடையாது. இப்போது 2 தான் ஊற வச்சுருக்கேன். அது 2 தான் போட்டு அப்படியே போட்டு நான் விசில் விட்டு போகிறேன். காயெல்லாம் போட்டு எல்லாம் சேர்த்து தான் விசில். சும்மா ஒரு கொட்டை சின்னதாக புளி போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். அது புளி போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளை இருந்தாலும் வெள்ளை போட்டுக்கலாம், நாட்டு சக்கரை ஒன்றாலும் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், நம்ம இஷ்டம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள்லாம் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டாக கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்குது. நல்லா வதங்கட்டும். வந்து இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ வெங்காயம். இப்போ வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வதங்கணும்னு அவசியம் கிடையாது. இது கூடயே நம்ம எல்லா காயும் போட்டு எல்லாமே போட்டுக்கலாம்.
உப்பு வச்சுருக்கேன் தேவையானது, எல்லாம் காய வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம், அது எல்லாமே போட்டுக்கேன் காயெல்லாம். எல்லாம் காய் உப்பு எல்லாம் அதிலே போட்டுருவேன். அதுக்கப்புறம் நம்ம நெய் மட்டும் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கலாம். நெய் மட்டும் நாஸ்டா. இப்போ முடிஞ்சது. இப்போ வந்து நம்ம அரிசியும் என்ன பண்ணலாம், அரிசி பருப்பு வச்சுருக்கோம் இல்லையா, அதையே நம்ம போட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அரிசியும் போட்டுட்டேன். இப்போ வந்து மிளகாய்த்தூள் மட்டும் கொஞ்சம் போடணும். இப்போ புளி தனியாக நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம். தனியாக இவ்வளோ ஊற்றுனோம்னா சீக்கிரத்துக்கு வேகாது, ஒரு மாதிரி மரத்து மாதிரி ஆகிடும். அதனால் வந்து புளியை வந்து நம்ம தனியாக கரைச்சி லாஸ்ட்டாக விசில் விட்டு எடுத்துகிட்டு திரும்ப நம்ம என்ன பண்ணோம், தாளிப்பு கொடுப்போம் இல்லையா, அப்போ கொஞ்சம் ஊற்றிட்டு 2 நிமிஷம் கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுட்டு நெய் போட்டுட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். இப்போ தேவையானது தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ தண்ணி ஊற்றி இது தேவையானது எவ்வளோ போட்டேன்னா, 1/4 கிலோ அரிசிக்கு 350 கிராம் பருப்பு போட்டிருக்கேன். பருப்பு தான் நிறைய குவாலிட்டி இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பருப்பு காய்கள்லாம் சேர்த்து அது ஒரு 300 கிராம் இருக்கும். தக்காளி வெங்காயம் காய் எல்லாமே சேர்த்து அது ஒரு 300 கிராம் இருக்கும். இதில் என்ன போட்டிருக்கேன்னா, அரிசி பருப்பு காய் தக்காளி வெங்காயம், நம்ம இஞ்சி பூண்டு எல்லாம் பேஸ்ட் இதில் போடக்கூடாது, ஸ்மெல்லு வந்து வேறு மாதிரி மாறிடும். இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, இந்த பக்கம் ஊரில் செட்டிநாடு ஸ்டைலில் வந்து அரிசி பருப்பு சாதம் சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்கிறோம், சாம்பார் சாதம்னு சொல்கிறோம். எல்லாமே ஒரே சேம் தான் இல்லையா. அதனால் வந்துட்டு இது வந்து இப்போ வந்து விசில் போட போகிறேன். நல்லா வந்து கொதித்து ஆவி வருது. இப்போ என்ன பண்ணலான்னா, பெருங்காயமும் மிளகாய்த்தூளும் போடலாம். நம்ம ரெண்டுமே போடலை, இதில் காயெல்லாம் போட்டுட்டு தாளிப்பு கொடுத்துட்டு நம்ம அரிசியும் எல்லாமே போட்டு தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவைக்கு எவ்வளோ காரமோ அதுக்கு நம்ம மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் போடுறேன். இந்த சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூனு போதுமான அளவு. இது வந்து வீட்டில் வந்து அரைச்சிது குழம்பு மிளகாய்த்தூள் சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது ஏற்கனவே உங்களுக்கு அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணுன்ட்டு. கொஞ்சம் கூடுதலாக என்ன பண்ணணும், பெருங்காயம் போட்டுக்கணும். பெருங்காயம் அது இன்னும் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது வந்து கட்டி பெருங்காயம். இது வந்து நான் சூடு பண்ணி அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுப்பேன். ஏன்னா டக்குன்னு நம்ம அதை இது பண்ண முடியாது, அவசரத்துக்கு நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரியான சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சூடு பண்ணி நல்லா இது பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு வச்சுப்பேன். இப்போ வந்து நம்ம 3 பெருங்காயம் போட்டுக்கலாம். அவ்வளோதான். இது ஒரு 4 விசில் நல்லா குழன்னு ஒரு 4 விசில் வந்தால் அவ்வளோதான் போதும். அதுக்கப்புறம் நம்ம நெய் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்டு சக்கரை இருந்தால் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம், வெல்லம் இருந்தால் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் பொடி கொஞ்சம் போடுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தனியாவும் வெந்தயம் போட்டு அது தூள் பண்ணி வச்சுருக்கேன். அது ஒரு பவுட்ரு, அது சும்மா சின்ன சின்ன ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவேன். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், வாசனை நல்லாயிருக்கும். இப்போ வந்து இது வந்து நம்ம விசில் போட்டு எடுத்துக்கலாம். இந்த பக்கம் வந்து முட்டை வேகுது. என்ன மாவு பேசியில் இப்போது பூரிக்கு இது மாவு வச்சுருக்கேன். இப்போப்பா ஒரு பாத்திரம் வச்சுட்டேன், சும்மா ஒரு 4 முந்திரி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம தேவையானது லாஸ்ட்டு இந்த ஃபைனல் டச்சுக்கு நம்ம நெய் போட்டுக்கலாம். இது நெய்யில் நல்லா வதங்கட்டும். அந்த இது முந்திரி இது கூட கருவேப்பிலையே போட்டுக்கலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இப்போ வந்து விசில் வந்துட்டுருக்கு. இது முடிஞ்ச ஒன்றும் இப்போ என்ன போடலான்னா, சாம்பார் பொடி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இது வெந்தயமும் தனியாவும் போட்டு பொடி பண்ணி அது ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நம்ம இது இறக்கிட்டு சாதத்தை இறக்கிட்டு அதுக்கப்புறம் இதை நம்ம தாளிப்பு கொடுத்து இதில் ஊற்றிட்டு
இந்த பொருள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் புளி கொஞ்சம் கலச்சி வச்சுருக்கேன். அது புளியை போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ வந்து இன்னும் 2 விசில் வரட்டும். 2 விசில் வந்துச்சு, இன்னும் 2 3 விசில் வந்துட்டாங்க ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு அது. இப்போ நல்லா ஒரு 5 விசில் விட்டு சாப்பாடு குக்கர்லேருந்து எடுத்து வச்சாச்சு. பாருங்க எவ்வளோ நல்லா கரைஞ்சி நல்லா சூப்பராக ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா எவ்வளோ 4 கிலோ அரிசி போட்டேன். 4 கிலோ அரிசி 300 கிராமு 350 கிராம் இருக்கும். இந்த பருப்பு அது போட்டிருக்கேன். காய் ஒரு 300 கிராம் இருக்கும். அதெல்லாம் போட்டு எவ்வளோ ஆயிடுச்சு பாருங்கள். இதுவே நம்ம ஒரு 7 பேர் சாப்பிட்லாம். 4 கிலோ அரிசி போட்டாலே போதும். ஒரு 300 350 கிராம் பருப்பு போட்டாலே போதும். இது ஒரு 7 பேர் சாப்பிட்லாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர் சாப்பிட்றீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் 3 பேர் தான் இருக்கோம். அதனால் வந்துட்டு மதியானத்துக்கும் நைட்டுக்கும் இதை வச்சுக்கலான்னு நான் இந்த மாதிரி செஞ்சேன். அதனால் வந்துட்டு இது கூட நம்ம இறக்கி வச்சுட்டு இது கூட என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ வந்து புளி தண்ணி இருக்குது. சும்மா கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன். புளி ரொம்ப ஊற்றினாலும் ரொம்ப புளிப்பாகி போயிடும். நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம் அதில். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து சாம்பார் பொடி. இது வீட்டிலே அரைச்சி வச்சது சாம்பார் பொடி. நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். 2 ஸ்பூன் ஃபுல்லாக இது 2 ஸ்பூன் போட்டாச்சு. இது வந்து வெந்தயமும் தனியாவும் மிக்ஸ் பண்ணி ரோஸ்ட் பண்ணி அரைச்சிது. இது 1 ஸ்பூன். ஏன்னா ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இது வந்து நாட்டு சர்க்கரை. வெள்ளை இருந்தாலும் வெள்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. நாட்டு சர்க்கரைனா நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். நான் வந்து இது வந்து 3 ஸ்பூன் போடுறேன். அப்போ தான் அந்த ஒரு தித்திப்பு, அந்த புளிப்பு, அந்த காரம் எல்லாம் நல்லா சூப்பராக நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இப்போ வந்து இதில் வந்து முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, நெய் எல்லாம் போட்டு இதை வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம போட்டுக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இப்போ என்ன பண்ணலாம், ஸ்டவ்வில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த புளியெல்லாம் இதில் வந்து இப்போ ஊற்றிருக்கோம் இல்லையா. முதல்ல ஊற்றினா வந்து காயெல்லாம் வேகாது, அரிசியும் வேகாது, பருப்பும் வேகாது, ஒரு மாதிரி டஃப் ஆகிடும். அதனால் வந்துட்டு இதெல்லாம் இறக்கிட்டு நம்ம இதெல்லாம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி, கருவேப்பிலை, முந்திரி, நெய் இதில் இருக்குது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ஃபுல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு இதை நல்லா கலந்து நல்லா விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா மேஷ் ஆகி நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள். இதை என்ன சொல்லுவாங்க, பிஸ்மில்லா பாத்துன்னு சொல்லுவாங்க. நான் வந்து சாம்பார் சாதம் சொல்கிறேன். அது ஊர் சைடெலாம் என்ன சொல்லுவாங்க, இது அரிசி பருப்பு சாதம்னு சொல்லுவாங்க. எல்லோரும் ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறாங்க. அது நம்ம பிஸ்மில்லா பாத்துன்றது அது இப்போ வந்து பேர். அதை அந்த காலத்து முறைப்படி பேருன்னா சாம்பார் சாதம். அது சாம்பார் சாதம் தான் நம்ம சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊர் சைடில் வந்து அரிசி பருப்பு சாதம் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஸ்டவ்வில் நான் வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் என்ன ஆகணும்னா, இது நல்லா கொஞ்சம் இந்த புளியெல்லாம் இந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதில் நல்லா சாதத்தில் நல்லா ஊறி இன்னும் நல்லா மேஷ் ஆகிடும். நல்லா சூப்பராக நல்லா மேஷ் ஆகிடும். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு வேகட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இது சாம்பார் சாதம் முடிஞ்சுது. அடுத்தது வந்து இப்போ வந்து பூரிக்காக மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ பூரி இப்போ சுடுறோம். இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டேன். நான் திரும்ப சொல்கிறேன். லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ணோன்னா, நாட்டு சக்கரை கொஞ்சம் போட்டோம், சாம்பார் பொடி போட்டோம். இது வந்து இது தனியாகவும் வெந்தயமும் போட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கு. இது நீங்கள் வந்து நார்மலாக சாம்பார் செஞ்சால் கூட லாஸ்ட்டாக வந்து இது ஒரு கொஞ்சம் 1/2 ஸ்பூன் போட்டு இறக்கணும்னா கூட வாசனையாக நல்லா கம்மன்னு இருக்கும். அவ்வளோதான். இப்போ முட்டையை வேக வச்சு வச்சாச்சு. இப்போ வந்து நல்லா நல்லா கொதித்து நல்லா இதுவாக வருது. அது இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு அது வேகட்டும். அடி பிடிச்சிரும். பத்திரமா நம்ம இப்போ பார்க்கணும். அப்படி டக்குன்னு அடியில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அது வேகட்டும். அவ்வளோதான் சாம்பார் சாதம். இது வீட்டில் செய்யும்போது சூப்பராக இருக்கும். பூரி சுட்டுட்டப்பா. இங்கே பாருங்கள், நல்லா புசு புசு புசுன்னு எப்படி இருக்குது பாருங்கள். இது வந்து மாவு வந்து ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சுட்டேன். அதுக்கப்புறம் சாம்பார் ரைஸ்.
அது எவ்வளோ தகன்னு எவ்வளோ நல்லா அழகாக சூப்பராக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இன்றைக்கி இது மதியானத்துக்கும் நைட்டுக்கும் அதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு அதுக்கப்புறம் மீன் கடைக்கு போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வாங்கணும், அது என்ன செய்யணும்னு பையனோட வந்து எனக்கு லீவ் அவருக்கு, அவரோட விருப்பப்படி என்ன இறாவா மீனா சைட் டிஷ்ஷு என்ன செய்யணும்னு செய்யணும். இப்போ வந்து பூரி பண்ணியாச்சு. நல்லா பாருங்கள், நல்லா உப்பி நல்லா சூப்பராக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா அரை ஒரு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பூரி சுட்டோம்னா சூப்பராக வரும். சாம்பார் சாதத்துக்கு இன்றைக்கி வந்து திருட்டு மீன், அது பார்க்குறீங்களே கட்டையாக இருக்கும் அந்த மீன். அது வந்து ரொம்ப இடுப்புக்கெல்லாம் ரொம்ப நல்லது. அந்த திருக்க மீனும் யாராவது வாங்கிட்டு வந்தோம். அதனால் சாம்பார் சாதத்துக்கு எங்களுக்கு வந்து மீன், பையனுக்கு வந்து இறா. அதனால் அந்த திருக்க மீன் வறுத்துட்டோம். இது கட்டையாக இருக்கும் அந்த மீன். இது குழம்பு வைக்கலாம், மிளகு சீரகெல்லாம் போட்டு இது குழம்பு வச்சாலும் சூப்பராக நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் அப்படியே வெடிக்கும், மேலே பட்டுன்னு வெடிக்கும். அது கொஞ்சம் தூரமாக இருந்து நம்ம பிரித்து விடணும், இல்லைன்னா வந்து அப்படியே கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி இருக்கும். இது நான் வேளாங்கண்ணிக்கு போயிட்டுருந்தேன். வேளாங்கண்ணிக்கு போயிட்டு நாகப்பட்டினம் அங்கே வந்து அதான் அந்த மீன் மார்க்கெட்டு அதான் பிடிச்சிட்டு வருவாங்க மீனெல்லாம். அந்த போட்டு இல்லை, ஒரு மாதிரி ஸ்டீமரு பெரிய பெரிய போட்டு அந்த மாதிரி பிடிச்சிட்டு வருவாங்க. ஒன்றும் பார்த்தோம்னா அப்படியே பயமாக இருந்தது. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அப்படியே இது பண்ணி எக்ஸ்போர்ட், அது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட், அப்படியே ஃப்ளைட் பண்ணி அது எக்ஸ்போர்ட் பண்ணிப்பாங்க நினைக்கிறேன். அவ்வளோ பெரிய மீன் அந்த மாதிரி இருந்துட்டு இருந்தது. நான் வேளாங்கண்ணிக்கு போனது ஒரு வீடியோ ஒன்று போட்டாங்க. மீனெல்லாம் கூட நாங்கள் வச்சு போட்டிருந்தோம். அவ்வளோ பெரிய மீன் பார்த்ததே கிடையாது, அவ்வளோ பெரிய மீன். இப்போ வந்து வந்து வாங்கிட்டு வந்து இது க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சாச்சு. டைகர் கேட்டான் பையன். இது டைகர் தான், ஆனால் சின்ன சைஸு. இதுவே வந்து 350 ரூபா சொல்கிறாங்க. ஒரு கிலோ வந்து 350 ரூபா சொல்கிறாங்க. இது நடுவில் எல்லாம் இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். எப்போவுமே நம்ம யாராவது சாப்பிட்டோம்னா இது நடுவில் வந்து க்ளீன் பண்ணி இதை எடுத்துட்டோம்னா தான் வயிற்றுக்கு ஒன்றும் ஒரு உபாதையும் வராது. எல்லா குழந்தைங்க பெரியவங்க எல்லாமே சாப்பிட்லாம், ஒன்றும் ஆகாது. இப்போ வந்து முடிக்க போகிறோம். இப்போது வறுத்துட்ட முடிச்சுட்டு ஸோ அதுக்கு வந்து வந்து ஃப்ரை பண்ணோம். இப்போ மீனை எடுத்துட்டு இப்போ போடணும். மீன் வறுத்து எடுத்துட்டப்பா. இதே தவாவில் என்ன பண்ணலாம், இப்போ வந்து வந்து தேவையானது அது போட்டுக்க போகிறேன். மீன் வறுத்து எடுத்துட்டேன். எவ்வளோ ஸ்லைஸாக இருக்கும் பாருங்கள், அப்படியே ஸ்லைஸாக இருக்கும். இது ரொம்பவே வேக விட்டோம்னா அது வந்து அப்படியே கருவாடை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேண்டாம், நல்ல மீடியமான பதத்துக்கு அதை எடுத்துக்கோங்க. இது திருக்க மீன் வறுக்கும் செய்யலாம், குழம்பே வைக்கலாம். இப்போ வந்துட்டு ஒன்றுமே போடலை, வெறும் மிளகாய் தூளும் உப்பும் தான் போட்டு நான் வந்து ஃப்ரை பண்ண போகிறேன். அது சூப்பராக இருக்கும். அது இஞ்சி பூண்டெல்லாம் போடணுன்னு அவசியம் கிடையாது. இது கூட கொஞ்சம் உப்பு, அவ்வளோதான். இப்போ இறா இருக்குது. இப்போ இறா வந்து எவ்வளோ தேவையோ நம்ம அதை போட்டு நம்ம வறுத்துக்கலாம். பையனுக்கு தேவை மட்டும் நான் வறுக்கிறேன். இவ்வளோ தான், இப்படி தான் வறுப்பாங்க எல்லா கடையிலையும். இப்போ நம்ம வந்து பட்டினப்பாக்கம் போனோம்னா அங்கே வந்து நிறைய இந்த பீச் ஓரத்துலலாம் நிறைய கடைகள் இருக்கும், அத்தா கடைகள். இந்த மாதிரி வந்து அவங்க இப்படி தான் பண்ணுவாங்க, ஒன்றுமே போட மாட்டாங்க. வெறும் மிளகாத்தூள், வெறும் உப்பு, அவ்வளோதான். இஞ்சி பூண்டு அதில் எதுவுமே போட மாட்டாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். மஞ்சத்தூள் போடணுன்னு அவசியம் கிடையாது, ஏன்னா ஃப்ரெஷ் இது யாராவது நல்லா நம்ம க்ளீன் பண்ணுறப்பயே தெரியும். அந்த இறா ரொம்ப நெறியாக இருக்குது, மீன் வறுத்து போட்டதுனால ரொம்ப நெறியாக இருக்குது. இப்போ இது வந்து ஒரு 7 நிமிஷம் போதும், டக்குன்னு வெந்துடும், அவ்வளோதான். இது வந்து உப்பெல்லாம் கரெக்டாக போட்டாச்சு. அதை வெந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். இன்றைக்கி இதுதான் இறாவும் மீனும். இது வந்து திருக்க மீன், இது வந்து திருக்க மீன். சாம்பார் சாதம் இதுக்கு வச்சாச்சு. வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், நம்ம சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவலோ, ஒரு அப்பளமோ, ஒரு வத்தலோ, ஒரு மாங்காய் ஒரு காய், எலுமிச்சை ஒரு காய், அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலே நல்லா சூப்பராக இருக்கும். வீட்டில் நல்லதாக இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிடுங்க. வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். எங்கள் வீட்டில் செய்ய சாம்பார் சாதம் அருமையாக இருக்கும், சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வந்து இறா தான் வேணும், மீன் தான் வேணும் இல்லை, மற்ற வீட்டுலாம் உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் இருந்தாலே ஒரு ஊறுகாய் இருந்தாலே செம்ம ஹைலைட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பாய், தேங்க்யூ.